மோட்டு பத்லு, இது என்னது? நீங்க புது வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா சார், வேலைக்கு போற அப்பா அம்மாவோட சிரமத்தை குறைக்கிறதுக்காக அவங்க குழந்தைங்களை இங்க கொண்டாந்து விட்டுட்டாங்கன்னா நாங்க அவங்கள பத்திரமா பார்த்து போயிட்டு எங்க வேலை. ஓ, ஓகே மோட்டு, ஆல் தி பெஸ்ட். குழந்தைங்களை நல்ல விதமா பாத்துக்கிறதுக்கு அவங்க வசதியை செஞ்சு தருவாங்க, நிறைய காசும் தருவாங்க. சிங்கம் சார், நீங்க வந்ததும் வந்துட்டீங்க. உங்க ராசியான கையால இந்த தேங்காவை உடைச்சு ஆரம்பிச்சு வைங்க. ஐயோ அம்மா. ஒழுங்கா போடுங்க. சிங்கம் சார், நீங்க உடைச்ச தேங்காய் சரியா உடையல சார். மறுபடியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நாங்க கீழே விழுந்த போர்டை எடுத்து மேல மாட்டுறோம் சார். அந்த போர்டு அப்படியே கீழே இருக்கட்டும். நான் இங்க இருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் அதை நீங்க மேல மாட்டுங்க. மறுபடியும் அந்த போர்டு வந்து என் மண்டை மேல விழுந்தா அந்த வலி என்னால தாங்க முடியாது. கதை முடிஞ்சது. அட கடவுளே. மறுபடியுமா? ஐயோ, மோட்டு பத்துல இருக்கிறது பெரிய டேஞ்சர். ஆமா, நான் உடனே கிளம்புறேன். அவனுக்கு உடைக்க தெரியல, நாம இதை உடைப்போம். அட கடவுளே, இங்க என்ன நடக்குது? அதுவா சாத்திக்க. என்னடா செல்லும், என்னடா குட்டி, அம்மு குட்டி. சொல்லுங்கம்மா. நீங்க ஒரே ஒரு நாளைக்கு என் குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறீங்களா? உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நான் கொடுக்கறேன். உண்மைதான். சரிங்க, நாங்க இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறோம். ஆமா, நீங்க ஏன் அந்த குழந்தைய வச்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன்னா என் பின்னாடி ஒரு ஏலியன் வந்துட்டு இருக்கு. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, எனக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. அது நாளைக்குள்ள நான் முடிச்சாகணும். அதனால இவனை வச்சுக்கோங்க, நான் நாளைக்கு வரேன். பச்சை புடவை கட்டினாக்கா கொஞ்சம் நில்லுங்க. இந்த குழந்தையோட பேரை சொல்லிட்டு போங்க. போதும் விடு பத்துலு, அவங்களுக்கு என்ன அவசர வேலையோ. புச்சுக்குட்டி இந்த பாலக்குடி பசிக்குள்ள உனக்கு. ஏன் இப்படி குழந்தை குலுங்கி குலுங்கி சிரிக்குது மோட்டோ? குழந்தையா இல்ல கோட்டானா இது? இப்படி பாட்டில உடைச்சிருச்ச, பரவாயில்ல, வேற பாட்டில எடுத்து கொடுப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்குல்ல. ஆஹா, குழந்தை எங்க போச்சு? சரியே. இங்க இல்லையே. இந்த குழந்தை எப்படி அது மேல போச்சு? ஆஹா, குழந்தைங்க தவளோடு கேள்விப்பட்டிருக்கேன், இல்ல நடக்கூட கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் பத்தலும் பறக்குது. ஆஹா, பறக்காத சொன்னா கேளு, மரியாதையா கீழே வந்துரு. எங்களை அடைய வைக்காத, தயவு செஞ்சு கீழே வந்துரு. பசலும் சீக்கிரமா புடிடா அந்த குழந்தைங்க, புடி. ஆஹா, வெளியே போயிடுச்சு. எங்க போனாலும் கூட விட மாட்டேன். என்ன ஓடிட்டாயா அம்மா? ஐயோ, இது மனுஷ வம்சத்தை சேர்ந்த குழந்தை இல்ல மோட்டோ. அந்த அம்மா சொல்லிச்சு இல்ல, ஏதோ ஏலியன் அப்படி இப்படின்னு. அது ஏலியனோட குழந்தை தானே நான் நினைக்கிறேன் மோட்டோ. இது குழந்தை ரூபத்துல வந்த ஒரு கொலைகார பேயின்னு நினைக்கிறேன். வந்துரு, வெளியே வந்துரு, வந்துரு. குட்டி பாப்பா, ஏற்கனவே இவனுக்கும் எங்களுக்கும்
இருக்கு. இவங்கிட்ட மோத விட்டுறாத. எங்களை விட்டுரு. ஐயா ஐயா மோட்டோ எஸ் ஆயிடலாம். ஆஹா பயில்வான் நம்மள பஞ்சராக்கிடுவோம் போல இருக்கு. ஏய் மோட்டு பத்துல உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? என் வீட்டுக்குள்ள வந்து என் மேல ஏறி விளையாடுறீங்களா? உங்களுக்கு என்ன பண்றேன் பாருங்க. அடுத்த ரவுண்டா? ஐயோ அம்மா. ஏய் குடு குடு பாப்பா குட்டி. குடு பாப்பா குட்டி. பாப்பா குட்டி குடுத்துரு. ஐயோ இவ்வளவு நேரம் நீ வாங்கினது பத்தலல்ல? இப்ப பாரு உன்னை என்ன பண்றேன்னு. ஆஹா அடுத்த டார்கெட் நான் தான் போல இருக்கு. சொல்லு சொல்லுடா. மொட்டை மண்டியா ஏன் மண்டியிலே அடிக்கிறியா? இன்னைக்கு அந்த கடவுளே வந்தாலும் உங்களை என்கிட்ட இருந்து காப்பாற்ற முடியாதுடா. கூட்டிட்டு போகுது. என் வீட்டு சுவரை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்தீங்களா? உங்களை ஏய் இத வரண்டா. போட்டானா எங்களை இப்படி பழி வாங்குறியே, தயவு செஞ்சு எங்களை காப்பாத்து. சொன்னா கேளு, காப்பாத்து. பூபுவா அட செவர் கொஞ்சம் கூட உடையல. ஆனா மோட்டு பத்துல எப்படி உள்ள வந்தாங்க? நான் கண்டதெல்லாம் கனவா இல்ல நினைவா? ஒரே குழப்பமா இருக்கு. இருந்தாலும் அவனுங்களை பின்னிட்டேன்ல. அழகா கூட்டு போய் எங்கேயாவது போத்து விட்டுறேடா. நீ எல்லாம் ஒரு குழந்தையா? அம்மா கையா சீக்கிரமா பத்தலோ, எனக்கு ரொம்ப பசிக்குது. சூடா சமோசா சாப்பிட்டா சரியா வரும். கோடிப்பட்ட குள்ளாரி நாடிப்பட்டி நொட்டாரி, இதே மாதிரி அமைதியா இருக்கணும். பிரச்சனை எதுவும் பண்ண கூடாது. உனக்கு குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கி தரேன் செல்லக்குட்டி. பாசக்கார பயப்புள்ளையா இருக்கானே. யாராவது காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. தயவு செஞ்சு காப்பாத்திடுங்க. அட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்ப நான் காண்றதெல்லாம் கனவா? ஓ ஆமா பகல் கனவு. அட நான் பாக்குறதெல்லாம் கனவுதான். நான் போய் படுத்து தூங்க போறேன். குழந்தை நீ சாதாரண குழந்தை இல்லைன்றத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். உங்க அம்மா வந்து உன்னை கூட்டிட்டு போற வரைக்கும் தயவு செஞ்சு எங்க 2 பேர்கிட்ட சமத்தா இருக்கணும், புரியுதா? அட கடவுளே, நான் அந்த ஜான துரத்தி கலைஞ்சு போயிட்டேன். அதனால மோட்டு பத்லு நீங்க அவங்கள பிடிக்கிற விஷயத்துல எக்ஸ்பர்ட்னு எனக்கு தெரியும். அதனால பைக் எடுத்துட்டு போங்க, அவங்கள பிடிச்சுக்கிட்டு போங்க போங்க. சிங்கம் சார், நாங்க இந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்கிறதுல ஈடுபட்டு இருக்கோம். இந்த சிங்கம் இங்க இருக்கும்போது அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் அவனை பிடிச்சிட்டு போங்க. சீக்கிரம் போங்க. சட்டத்தின் மீது ஆணைய சொல்றேன், போங்க. அட கடவுளே, இந்த குழந்தை என்ன பண்ணுது? ஏய் மரியாதையா சொல்ற, கீழே இறங்கி போ, பறக்காத. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், நில்லு. பறக்கு, இங்க சொன்னால் கேளு. இறங்கிடு, கீழே இறங்கிடு, சொன்னா கேளு. நில்லு, வேடா, என்னால முடியல, சொல்றத கேளு. முடியல.
என் குழந்தை உங்களை பாடா படுத்திட்டான் போல இருக்கே. இல்ல 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 அப்படிலாம் ஒண்ணு இல்ல. இந்த குழந்தை ரொம்ப சமத்து குழந்தை. சொல்ல போனா சிங்கம் சாரோட மனசுல கூட இடம் பிடிச்சிட்டான். இல்லையா சிங்கம் சார்? ஆமா, இந்த மாதிரி ஒரு குழந்தைய நான் என் லைஃப்ல இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவ்வளவு அருமையான குழந்தை. முடியல. அப்படின்னா சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போலான்னு இருக்கேன். நீங்க எல்லாருமா சேர்ந்து என் குழந்தைய கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கிறீங்களா? இந்த குழந்தைய பாத்துக்கிற வேலை எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஆள விடுங்க.